பாம்புகள் பொதுவாக மனிதர்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டுக்குள் நுழைவதில்லை. அவை தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளான உணவு, பாதுகாப்பு மற்றும் தட்பவெப்பநிலை ஆகியவற்றை தேடியே வருகின்றன. பாம்புகள் நமது வீட்டுக்குள் நுழைவதை தடுப்பதற்கான வழிகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். பாம்புகளின் வருகைக்கு முதன்மையான காரணம் அவற்றின் உணவு. எலிகள், தவளைகள் மற்றும் சிறிய பூச்சிகள் எங்கு இருக்கிறதோ அங்கே பாம்புகள் நிச்சயம் வரும். எனவே எலிகள் வீட்டிற்குள் வராமல் இருக்க தானியங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை காற்று புகாத டப்பாக்களில் அடைத்து வைப்பது நல்லது. மேலும் வீட்டு முற்றத்தில் பறவைகளுக்கு தீவனம் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் அல்லது சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கீழே சிதறும் தானியங்கள் எலிகளை ஈர்க்கும், எலிகள் பாம்புகளை ஈர்க்கும். மற்றும் நாய் அல்லது பூனைகளுக்கு வெளியே உணவு வைப்பதையும் தவிர்க்க வேண்டும். உணவின் மனம் மற்ற விலங்குகளையும் ஈர்க்கக்கூடும். பாம்புகள் பகல் நேரங்களில் வெயிலில் இருந்து தப்பிக்கவும் எதிரிகளிடமிருந்து தங்களை மறைத்து கொள்ளவும் குளிர்ந்த இருட்டான இடங்களை தேடும். பழைய டயர்கள், துருப்பிடித்த தகரங்கள் அல்லது உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை வீட்டை சுற்றி சேர்த்து வைக்காதீர்கள். கிராமப்புறங்களில் விறகுகளை வீட்டின் சுவரை ஒட்டியே அடுக்குவது வழக்கம். இது பாம்புகளுக்கு மிகச்சிறந்த தங்குமிடம். விறகுகளை வீட்டிலிருந்து சற்று தள்ளி தரைமட்டத்திலிருந்து உயர்த்தி வைப்பது பாதுகாப்பானது. ஸ்டோர் ரூம் அல்லது கார் நிறுத்தும் இடங்களில் பொருட்களை இஷ்டத்திற்கு போடாமல் அடுக்கி வைப்பதன் மூலம் பாம்பு ஒளிந்திருப்பதை எளிதாக கண்டறிய முடியும். பாம்புகள் தட்டையான உடல் அமைப்பை கொண்டவை. எனவே மிக சிறிய விரிசல்கள் வழியாகவும் அவற்றால் நுழைய முடியும். கதவுகளுக்கு கீழே இடைவெளி இருந்தால் டோர் பிரஷ் அல்லது ரப்பர் பட்டைகளை உபயோகித்து அடைக்கவும். ஜன்னல்களில் வலைகளை பயன்படுத்துவது நல்லது. ஏசி குழாய்கள், மின்சார வயர்கள் செல்லும் துவாரங்கள் மற்றும் டிரைனேஜ் குழாய்களை சுற்றி இடைவெளி இல்லாதவாறு சிமெண்ட் கொண்டு அடைக்கவும். கழிவறை மற்றும் சமையலறை வெண்டிலேட்டர்களில் சிறிய துளை கொண்ட இரும்பு வலைகளை பொருத்த வேண்டும். வெயில் காலங்களில் பாம்புகளுக்கு தாகம் எடுக்கும்போது நீர்நிலைகளை தேடி வரும். தோட்டத்தில் உள்ள குழாய்களில் தண்ணீர் கசிந்தால் அந்த ஈரப்பதம் பாம்புகளை ஈர்க்கும். எனவே உடனே அவற்றை சரி செய்வது நல்லது. வாளிகள், பூந்தொட்டிகளின் கீழ் உள்ள தட்டுக்கள் அல்லது பயன்படுத்தப்படாத பிளாஸ்டிக் பொருட்களில் மழைநீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெளியே செல்ல பிராணிகளுக்கு வைக்கும் தண்ணீரை அடிக்கடி மாற்ற வேண்டும். இரவில் அதை வீட்டுக்குள் எடுத்து வைக்க வேண்டும். முறையாக பராமரிக்கப்படாத தோட்டம் பாம்புகளின் புகலிடமாக மாறுகிறது. உயரமான புற்களில் பாம்புகள் ஊர்ந்து செல்வது தெரியாது. எனவே புல்வெளியை எப்போதும் குட்டையாக வெட்டி வைப்பது நல்லது. வீட்டின் சுவரை ஒட்டி அடர்த்தியான செடிகள் அல்லது கொடிகளை வளர்க்காதீர்கள். செடிகளுக்கும் வீட்டு சுவருக்கும் இடையே குறைந்தது 2 அடி இடைவெளி இருப்பது நல்லது. செடிகளுக்கு அடியில் உதிர்ந்த இலைகள் குவியலாக இருந்தால் அவற்றை உடனே அகற்றவும். மல்ச்சிங் செய்வதற்கு பதிலாக சிறிய கூழாங்கற்களை செடிகளை சுற்றி பயன்படுத்துவது பாம்புகளுக்கு பிடிக்காத ஒரு சூழலை உருவாக்கும். பாம்புகள் சூழலியல் சமநிலைக்கு முக்கியமானவை. உங்கள் வீட்டை சுற்றியுள்ள இடங்களை சுத்தமாகவும் அடைசல்கள் இல்லாமலும் பராமரிப்பதன் மூலம் பாம்புகள் உங்கள் வீட்டுக்குள் நுழைவதை தடுத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பாதுகாப்பாக இருக்கலாம்.